Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்காக நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்ன? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன? ரவுண்ட் 1ல யார கால் ஃபார் பண்ணுவாங்க? ரவுண்ட் 2ல யார கால் ஃபார் பண்ணுவாங்க? என்ன காலேஜ் எந்த ரவுண்ட்ல வரும் அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜ்மே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது, சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறேன். அப்ளிகேஷன், ரேங்க் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் அலாட்டிங், இந்த சிம்பிள் ப்ராசஸ் உடையது இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங். பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல எல்லா இயரும் காமனா நடக்கிறது 3 ரவுண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் 200 கட் ஆஃப்ல இருந்து 165 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த ரவுண்ட் 1ல ஒன்லி கவர்மெண்ட் காலேजेस மட்டும் தான் வரும். தென் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கற ரெண்டு கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு சேர்த்து ரவுண்ட் 2ல கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் அப்படினா ஃப்ரெஷா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, இல்லனா காலேஜ் அலாட் ஆகாம புதுசா பார்ட்டிசிபேட் பண்றீங்க, இல்லனா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படினா நீங்க அலாட்மெண்ட் கேட்டகரியில வருவீங்க. ரீ அலாட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் சேஞ்ச் பண்றதுக்காக இல்ல கோர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்படினா அது ரீ அலாட்மெண்ட் கேட்டகரியில வரும். இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 200 கட் ஆஃப்ல இருந்து 125 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸை கால் ஃபார் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2ல கவர்மெண்ட் காலேजेस ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போக பேலன்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेसும் வரும். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கலாம். தென் பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து போக செகண்ட் ரவுண்ட்ல எடுத்து போக இருக்கிற பேலன்ஸ் கவர்மெண்ட் சீட், தென் பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல எடுத்து போக இருக்கிற செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டும் பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ரவுண்ட்ல இருக்கும். தேர்ட் ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் 200 to 75 இல்லனா லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடண்ட கால் ஃபார் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை கட் ஆஃப் வரைக்கும் சீட் அலாட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 175 ஒரு 174 அந்த கட் ஆஃப்க்கு பாத்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் செகண்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 170 ஒரு 169 கட் ஆஃப் வரைக்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் லெவல் காலேजेस அப்படின்னா ஒரு 160 ஒரு 155 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிலோ ஆவரேஜ் இல்லனா ஆவரேஜ் காலேजेस கிடைக்கிறதுக்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 120ல இருந்து 90 கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் காமனா 3 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 ரவுண்ட்ஸ்லயும் சீட் ஃபில் ஆகல அப்படின்னா மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிற கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் 2025க்கு பாத்தீங்கன்னா இந்த மாப் அப் ரவுண்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணல. அதுக்கான இந்த அப்டேட்டையுமே மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி விடல. இந்த இயர் நடக்குதா இல்ல அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எதுவா இருந்தாலும் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைடுல இருந்து அப்டேட் வந்தா மட்டும் நம்மளால அஷ்யூரா இத சொல்ல முடியும். சோ இந்த இயர் 3 ரவுண்ட் நடக்கிறது கன்ஃபார்ம். இதுக்கு மேல மாப் அப் ரவுண்ட் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு மட்டும் தான் தெரியும். இந்த இயர் எவ்வளவு காம்படிஷன், எவ்வளவு சீட்ஸ் ஃபில் ஆகுது, எவ்வளவு வேகன்ட் சீட் வருது, இதெல்லாம் பொறுத்து தான் பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ்க்கு மேல கவுன்சிலிங் நடக்குமா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தா மோஸ்ட்லி ஒரு 180 ஒரு 175 கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேजेस கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. செகண்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் 155 மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாடரேட்டான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருந்து பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே தேர்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेस. கவர்மெண்ட் காலேजेस பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான காம்படிஷன்ஸ் இருக்கும். இது இயர்லி சேஞ்ச் ஆகும். பாத்தீங்கன்னா பாராமெடிக்கலுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓபன் பண்ணல, கூடிய சீக்கிரமே ஓபன் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி சைடுல இருந்து அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.